Hi students, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா law of motion அப்படிங்கற யூனிட்ல based on the impulse and law of conservation of linear momentum அப்படிங்கற டாபிக்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம்பா. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்த ஒரு கிரியேட்டிவான ஒரு ப்ராப்ளம் மாதிரியே ஒரு சேம் பேட்டர்ன்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரிப்பீட் அண்ட் ரேண்டமா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இது. ஸோ இந்த ப்ராப்ளத்தையும் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பார்த்த அதே ஆஸ்பெக்ட்லேயே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் டேட்டாவை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா சால்வ் பண்ணால் எவ்வளோ வேகமாக குயிக்காக நம்மளால் சால்வ் பண்ண முடியுதுன்றதை இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரிங்களாப்பா? ஸோ இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A body of mass 1 kg is initially at rest, explodes and breaks into 3 fragments of masses in the ratio 1:1:3. இனிஷியலாக 1 kg மாஸ் உள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு பாம் மாரி வெடிச்சு செதுருது. அது வெடிக்கும் போது 3 ஃப்ராக்மெண்ட்ஸாக என்ன செய்யுதுன்னா அதோடைய மாசஸ் வேறு வேறு டைரக்ஷனில் போகுது. அதோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1:1:3. 1:1:3 அப்படின்றதுல எம்ன்ற மாசம் மல்டிபிள் பண்ணி எழுதும்போது m:3m எடுத்துக்கிடுமா. 2 fragments of equal masses play of perpendicular. அந்த 2 equal masses என்ன, m:m தான் இந்த ஈக்குவல் மாசஸ். அது ஒன்றுக்குன்னு மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக என்ன செஞ்சிருக்கு, 30 m/s ஸ்பீடில் போச்சு. அப்போ இது எம்ன்றதும் இதை எம்ன்றதையும் எடுத்துக்கிடும். இந்த ரெண்டு மாசம் எப்படி இருக்கு, எக்ஸ்ப்ளோஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த மாஸ்ல இருந்து ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்குது இல்லைங்களா. அதோட வெலாசிட்டியை இதோட மாஸ் m1னா இதை u1 அப்படின்னு எடுத்துக்கிடும். m1 மாஸ் வந்து m, சரிங்களா. அதோட வெலாசிட்டி 30 m/s. அதேமாரி இது m2 மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா m2 மாஸ் என்னது m, அதோடைய வெலாசிட்டி u2 அப்படின்றத 30 m/s, சரிங்களா. ஸோ ஓகே, இந்த ரெண்டும் சேம் ஸ்பீடில் போயிருக்கு. வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த ஹெவியர் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது இந்த ரெண்டு மாஸுக்கும் கண்டிப்பாக இது ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் போயிருக்கணும், சரிங்களாப்பா. ஸோ இந்த ரெண்டுக்கான ஆப்போசிட் டைரக்ஷன்றது எப்படி சொல்கிறது, இந்த ரெண்டுக்கான ரிசல்டன்ட் டைரக்ஷன் நம்மளால் சொல்ல முடியும். எக்ஸாக்டாக ரெண்டு மாஸும் சேமாக இருக்கும்போது, எக்ஸாக்டாக ரெண்டு வெலாசிட்டியும் சேமாக இருக்கும்போது, இதோடைய ரெண்டு மொமெண்டமும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்றது 45 டிகிரி இருக்கும் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களாப்பா. ஸோ இதோட மொமெண்டம் எடுத்துக்கோங்க, இதோட மொமெண்டம் P2ன்னு எடுத்துக்கோங்களேன். இந்த மொமெண்டம் P2 அப்படின்றது என்னப்பா, m2u2, அதாவது 30m பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய மொமெண்டம் P1 அப்படின்றது எப்படி எழுதலாம், P1 அப்படின்றது m1u1, இதுவும் 30m இருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டு மொமெண்டமும் சேமாக இருக்கும்போது அதோடைய வெலாசிட்டி அப்படின்றது, இந்த u1 அண்ட் u2க்கான ரிசல்டன் வெலாசிட்டி அப்படின்றது தீட்டா ஆங்கிள் 45 டிகிரியில் இருக்கும் அப்படின்றதுனால நம்மளால் கெஸ் பண்ண முடியும், சரிங்களா. ஒரு 1 மார்க்கில் நம்ம எழுதணும் அப்படின்னோம்னா கெஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ சாதாரண சிம்பிள் டெக்னிக் போதும். ஒரு டெரிவ் பண்ணி எழுதும்போது என்ன செய்யணும், அதுக்கான ரீசன் எழுதணும் இல்லையா. ஸோ அதை எழுதும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மொமெண்டம் இஸ் கன்சர்வ் அப்படின்ற கான்செப்டை நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய மொமெண்டம் கன்சர்வ்டு அப்படின்னா எப்படி இருக்கும், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய மொமெண்டம் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய மொமெண்டத்தோட கன்சர்வ்டில் இருக்கணும். அதேமாரி மொமெண்டம் கன்சர்வ்டின் ஒய் ஆக்சிஸ்ன்னு பார்க்கும்போது பாசிட்டிவ் ஆக்சில் என்ன மொமெண்டம் இருந்துச்சோ அதேமாரி ஒய் ஆக்சில் இருக்கணும் இல்லைங்களா. இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெலாசிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் வீன்ற ஒரு வெலாசிட்டியில் இந்த 3m மாஸ் அப்படின்றது என்ன செஞ்சிருக்கும், ஜேர்னி ஆயிருக்கும். இப்போ 3mன்ற மாஸ் எங்கே இருக்கு, இந்த ரெண்டு மாஸுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்றது இந்த யூக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட் சைட் இதுதான். ஸோ அப்போ இந்த v அப்படின்றத எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், தீட்டான்னு இருக்கும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் சைடு ஆங்கிள் சேம் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தீட்டான்றதை வச்சு இந்த வியை ரிசால்வ் பண்ணோம்னா இது v காஸ் தீட்டான்னு இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய இது v சைன் தீட்டா. ஸோ அப்போ இதுக்கான மொமெண்டம் அப்படின்னு பார்க்கும்போது இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்ஸில் இருக்கக்கூடிய மொமெண்டம்ன்றது 3mv காஸ் தீட்டா. அதேமாதிரி நெகட்டிவ் ஒய் ஆக்ஸில் இருக்கக்கூடிய மொமெண்டம் அப்படின்றது 3mv சைன் தீட்டா, சரிங்களாப்பா. ஓகே, இனிமேல் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். மொமெண்டம் கன்சர்வ்டு இன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த P1 மொமெண்டம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 3mv காஸ் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை எப்படி எழுதணும், m1u1 = 3mv காஸ் தீட்டா அப்படின்னு எழுதணும். இந்த m1u1 அப்படின்றது 30m. ஸோ அப்போ 3mv காஸ் தீட்டா அப்படின்ற இந்த டேர்மில் 3m அப்படின்றது 30mன்னு அடிக்கும்போது 10ன்னு வரும், சரிங்களா. ஸோ அப்போ v காஸ் தீட்டா அப்படின்றது இங்கே எவ்வளவு, 10. இங்கே வேல்யூ முன்னாடியே சிம்பிளிஃபை பண்ணிடுறோம், சரிங்களா. ரெண்டாவது என்ன செய்ய போறோம், ஒய் ஆக்சிலையும் இதே மாதிரி மொமெண்டம் கன்சர்வ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சேம் பேட்டர்ன். இதே போல P2 அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 3mv sin தீட்டாக்கு. அந்த P2 என்ன அர்த்தம், m2u2 = 3mv sin தீட்டா.
ஸோ அப்போது m2u2 அப்படின்ற வேல்யூ என்னதுப்பா 30m. ஸோ 3mv sin theta சேம் இதே பேட்டர்ன் தான். 3m 30m அடிச்சோம்னா 10ன்னு வரும். அப்போ v sin thetaன்றது எவ்வளோப்பா 10 தான். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனை சிம்பிளை பண்ணலாம். எப்படி? ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பண்ணுங்க, 2 ஸ்கொயர் பண்ணுங்க. இந்த ரெண்டோட வேல்யூ எப்படி கிடைக்குன்னு பாருங்க. v squared cos squared theta plus v squared sin squared theta equal to 10 squared plus 10 squared. அதாவது v squared இந்த டேர்மில் காமனாக எடுக்கும்போது cos squared theta plus sin squared theta அப்படின்ற இந்த டேர்மு ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனில் 1ன்ற வேல்யூ இல்லையா? அப்போ இந்த டேர்மே நம்மளுக்கு 2 times of 10 squared. இந்த டேர்ம் 1ன்றதுனால v squared equal to 2 into 10 squared அப்படின்ற டேர்மில் போத் சைட் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும்? இந்த v equal to 10 root 2 இருக்கும். ரூட் 2ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1.414. அதை 10ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 14.14 மீட்டர் per செகண்ட்னு கிடைக்கும். திஸ் இஸ் த ஃபைனல் வெலாசிட்டி. இந்த 3m மாஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, இதுக்கான வெலாசிட்டி என்னன்னு தெரியும். இதோட டைரக்ஷன் அப்படின்றத எதை வச்சு சொல்ல முடியும்? இந்த தீட்டான்ற ஆங்கிளை வச்சு நம்ம சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அப்போ தீட்டான்ற ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஈக்குவேஷன் 2 divided by 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா v sin theta by v cos theta equal to 10 divided by 10. பார்த்தீங்களாப்பா? ஸோ இப்போ நம்மளுக்கு சிம்பிளை பண்ணி வச்சுக்கிட்டனால ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ண முடியுது. இந்த v கேன்சல் பண்ணதுக்கப்புறம் sin theta by cos theta அப்படின்ற டேர்ம் என்னதுப்பா? tan theta. அப்போ tan theta அப்படின்ற இந்த டேர்மு எப்போ நம்மளுக்கு 1 இருக்கும்? tan 45 டிகிரின்றதுல. அப்போ theta equal to 45 டிகிரி. m1 மாஸ்ல இருந்து இந்த uன்ற வெலாசிட்டி இடையில இருக்கக்கூடிய இது 45 டிகிரி அப்படின்னா m2 மாஸ்ல இருந்து இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 90 பிளஸ் தீட்டா. 90 பிளஸ் தீட்டா அப்படின்றது தீட்டா 45 டிகிரி. அப்போ 90 பிளஸ் தீட்டா அப்படின்றது 135 டிகிரி இருக்கும்பா. m2 மாஸ். m2 மாஸ்ல இருந்து சொல்லணும் அப்படின்னம்னா இந்த 3m மாஸ் எவ்வளவு ஆங்கிள் டிஃபரன்ஸ்ல இருக்கும்? 90 பிளஸ் தீட்டா, அதாவது 135 டிகிரி டிஃபரன்ஸ்ல இருக்கும். சரிங்களாப்பா? ஸோ நம்மளுக்கு கேட்ட கொஸ்டினை நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு டைமாவது ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி நீங்களாக ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது மாதிரி எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணுறதுக்கான டெக்னிக் அண்ட் ஐடியாவை கேதர் பண்ண முடியும்ப்பா. அப்புறம் இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.